வணக்கம். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, என்னோட நேம் திவ்யா. ஸோ, பார்ட் ஆஃப் சாய்ஸ் ஹிஸ்டரி ட்ரேடர்ஸ். ஸோ, இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்இஜி கேப், அதாவது ஃபேர் வேல்யூ கேப், கான்செப்ட் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப்ப பத்தி மட்டும் தான் நம்ம இதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ, ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து எப்படி ஃபார்மேஷன் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி எடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எந்த ஏரியால நம்ம ஸ்டாப் லாஸ் டார்கெட் வைக்கணும்ன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் சார்ட்ல நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை நம்ம ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டலோட விக்குக்கும் தேர்ட் கேண்டலோட விக்குக்கும் இன்பிட்வீன் ஸ்பேஸ், அதாவது இன்பிட்வீன் கேப் தான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லும். சோ இந்த கேப்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே வந்து நம்ம டெக்னிக்கலா மட்டும் பார்க்காம அந்த ஏரியால என்ன நடந்து இருக்கு அப்படின்றத நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால ஃபர்தரா ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. சோ இந்த ஏரியால பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் சடனா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4480 பிரைஸ்ல சடனா கோல்ட வந்து ஒரு பிக்கஸ்ட் க்ரோஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி கோல்ட பை பண்ணிருப்பாங்க. சோ கோல்ட பை பண்ணும்போது, சடன் பை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு கேப்பை விட்டு வந்து ஒரு பிரைஸ் ஹைக் கொடுக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கும், ஓகே 5000 10,000 அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறதுக்கும், இந்த பண முதலைகள், பெரிய பெரிய பண முதலைகள், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பிக்கஸ்ட் அமௌண்ட்ஸ வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஏரியாஸ்ல இந்த ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நடக்கும். அவங்க ஒரு 50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போதே இந்த மை அக்கௌண்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிக்கஸ்ட் ஸ்பைக் கிடைக்கிறதுக்கு ஸ்பைக் ஆயிடும். சோ அகைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க பை பண்ணதுல கொஞ்சமான அமௌண்ட், கொஞ்சம் இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் ஷேர்ஸ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணுவாங்க. சோ செல் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் இருக்கிற இந்த எஃப்இஜி கேப்ல அகெயின் வாங்கின பிரைஸ்க்கே மார்க்கெட் மூவ் ஆகும். சோ இந்த ஏரியால ஃபர்தர் ஆர்டர்ஸ், பெண்டிங் ஆர்டர்ஸ் வந்து அழகா அங்க புக் பண்ணி அக்கௌண்ட்டை கேதர் பண்ணி அவங்க எடுத்துட்டு மேல போய் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் இந்த எஃப்இஜி கேப்போட மெயின் கோல்ங்க. இது பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும்ன்றதுக்கு முன்னாடி நம்ம இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் பாருங்க ஒரு இண்டிஷு கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். சடனா ஒரு ஹை கேண்டில் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கும். இந்த ஏரியாவை நம்ம ஆர்டர் பிளாக்காவும் எஸ்எம்சி கான்செப்ட்ல வந்து சொல்லுவாங்க. ஸோ எஃபிஜின்னு சொல்லலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கும் போது ஃபர்தரா நமக்கு ப்ராஃபிட்ஸ் புக் பண்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. இதை வந்து நம்ம இண்டிகேட்டர்ல பார்க்கலாம். இதை வந்து நம்ம இப்போ மேனுவலா பார்த்துட்டோங்க சார். ஸோ இதை இண்டிகேட்டரா பார்க்கணும்னா நீங்க ட்ரேட் வியூ போயிட்டு நீங்க இண்டிகேட்டர்ஸ்ல இம்பேலன்ஸ் ஃபைண்டர்ஸ் இம்பேலன்ஸ்ன்னு போட்டீங்கன்னா இங்க நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இதுல நீங்க பாருங்க, உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடா இருக்கோ அதை நீங்க பார்க்கலாம். பட் நாங்க யூஸ் பண்றது வந்து இந்த லோகோ ஆங்கிள், இது நீங்க யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இல்லைன்னா டிராவலரிங்கும் யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து நீங்க இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஆட் ஆயிடும். ஸோ இது கூடவே நீங்க ஆர்டர் பிளாக்கிங் இண்டிகேட்டரும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக் ஏரியாஸும் உங்களுக்கு அழகா காமிச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம மேனுவலா பாக்குறது தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. இதுல ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்றத நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ ரூல்ஸ பாத்துடலாங்களா. ஏன்னா ரூல்ஸ்ன்றது வந்து இப்ப நம்ம ஒரு கான்செப்ட் வந்து என்ன நடக்குதுன்றத ஒரு ஸ்டோரி சொல்லியாச்சு.
இப்போ இதுல இருந்து என்ட்ரி எக்ஸிட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ட்ரி அண்ட் எக்ஸிட்க்கு முன்னாடி நம்மளோட ரூல் என்ன, ஐடென்டிபிகேஷன் ரூல், ஒரு ஸ்மால் இண்டிவிஜுவல் கேண்டில் ஆர்டர் பிளாக்குக்காக இருக்கும். பிளஸ் வந்து அதையும் எடுத்துக்கலாம் நம்ம. இதுல 3 கேண்டில்ல வச்சுதான் பார்க்கணும். இந்த எஃப்இஜி கேப் 2 கேண்டில்ல வருது, அதை வச்சு நான் பார்க்கலாமான்னா பார்க்க கூடாது. ஓகே, சோ வந்து இங்க இருக்கிற விக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டலோட விக்கும் தேர்ட் கேண்டலோட விக்குக்கும் இன் பிட்வீன் கேப்ல பாத்தீங்கன்னா கேண்டில்ல வந்து கேப் இருக்கு. சோ இது வந்து வேலிடான எஃப்இஜியா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இதுக்கு இன் பிட்வீன்ல இண்டிவிஜுவல் கேண்டில் இருந்தா ரொம்ப வந்து நமக்கு இந்த ஏரியா ரொம்ப வந்து சக்சஸ்ஃபுல்லா வேலிடான பொசிஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சேம் லைக் இதே தான் வந்து உங்களுக்கு உல்டாவா செல்லிங்லயும் நீங்க பார்க்கலாம். இதுல வந்து இந்த கேப் இண்டிகேட்ஸ் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் குயிக்லி ஃபார் அ ஒன் டைரக்ஷன் ஆஃப் பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ். இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த கேப் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பையர்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து ஒன் சைடா கன்ஃபர்மேஷன், பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்ற ஒரு கன்ஃபர்மேஷன் சிக்னல்ஸ் தான் இது. சரிங்களா, இந்த சின்ன சிக்னல்ஸை பேஸ் பண்ணியும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சோ இதுல வந்து ஓகே எஃப்இஜி வந்த உடனே நம்ம போய் டாப்ல பை எடுத்துடலாங்களா? இல்ல, அந்த மாதிரி எடுத்தோம்னா வந்து நமக்கு ஸ்டாப் அடிக்கிறதுக்கும் இல்ல லாசஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் வந்து நம்ம டாப்ல பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் சப்போஸ் வந்து எஃப்இஜியும் பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? மார்க்கெட் வந்து எப்படி போகுன்றது சொல்ல முடியாது. சோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லெக் ட்ரேடரா இருக்கிறதுக்கு பதிலா செகண்ட் லெக்கா எடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் லெக் ட்ரேடர்ஸ்க்கும் செகண்ட் லெக் ட்ரேடர்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெக் ட்ரேடர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கூடவே போயிடுவாங்க. ஒன்ஸ் வந்து மார்க்கெட் பிரேக் ஆகும் போதே வந்து அவங்க எடுத்து ப்ராஃபிட்ட புக் பண்ணுவாங்க. இல்ல செகண்ட் லெக் ட்ரேடர்ஸ் மார்க்கெட் எப்போ ரிட்டர்ன்ஸ் அந்த பிரைஸ்க்கு வருதோ அப்பதான் எடுப்பாங்க. சோ வந்து இங்க பாருங்க, மார்க்கெட் இங்க இருந்து போயிடுச்சுங்களா, இங்க இருந்து மார்க்கெட் போச்சு, போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கு. ரிட்டர்ன் வரதுக்கு இந்த எஃப்இஜி கேப்ல இருந்து 1 or 2 பாயிண்ட்ஸ் முன்ன பின்ன வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஸ்ப்ரெட் கால்குலேட் பண்ணி நீங்க வச்சுக்கோங்க உங்களோட புரோக்கர்ஸ்ல. எங்களோட புரோக்கர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க வைப்போம். 1 or 2 பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணி ஸ்டாப் லாஸ்லயும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் கீழே, பொசிஷனும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் வந்து மேலேயும் பை ஸ்டாப் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட்டும் அதே போல 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் வந்து குறைச்சு வச்சுக்கோங்க. சோ வந்து உங்களுக்கு அந்த ட்ரிகர் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் சம்டைம்ஸ். சோ வந்து உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிட்டு இருக்கும். பட் வந்து சம்டைம்ஸ் என்னோட அக்கௌண்ட்ல மட்டும் க்ளோஸ் ஆகல அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரெட் தான் வந்து ரீசனா இருக்கும். சோ வந்து அந்த ஸ்ப்ரெட்டை வந்து மறக்காம பாத்துக்கோங்க. சோ அத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதை பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. சோ பாருங்க, இந்த எஃப்இஜில செகண்ட் லெக்ல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் மூவ்மெண்ட் ஆயிருக்காங்க பாருங்க. சோ வந்து இங்க இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல 1:2 கொடுத்துருக்கான் இல்லையா? இதுதான் வந்து நீங்க எடுக்க வேண்டிய பொசிஷனுக்கான ஏரியா. சோ இந்த ஏரியா வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். பட் ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்இஜி கேப்ல இருந்து ஒரு அந்த கேண்டில் எஃப்இஜி கேப்ல இருந்து ஒரு 4 to 6 பாயிண்ட் வந்து டிஃபரன்ஸ்ல வச்சீங்கன்னா நீங்க ஈஸியா இதுல ட்ரேட் எடுத்து கிளியர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, சோ பாருங்க, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பெஸ்ட் ப்ராஃபிட்டே உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? 1:3 உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த பொசிஷன்ஸ்ல. சோ ஃபர்தரா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. அப்படி இல்லைனாலும் கீழே எங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். டெலகிராம் குரூப் லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதுல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் வீடியோஸ் இல்ல என்ன மாதிரியான எஜுகேஷனல் வீடியோஸ் வேணும்ன்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ இயர் ட்ரேடர்ஸ். ஸோ நியூ ட்ரேடர்ஸ் பார்த்து ட்ரேட் எடுங்க. இதை மட்டும் வந்து பார்த்து எடுக்காதீங்க. இதுல இருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க.
ஒரு யூடியூப் வீடியோ மட்டும் பார்த்து நீங்க ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ யூடியூப் வீடியோன்றது ஜஸ்ட் ஒரு நாலேஜ்க்கு கெயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிய ஃபர்தரா வித் ஸ்டாப் லாஸ் மெயின்லி ஐ மென்ஷன் ஹியர் வித் ஸ்டாப் லாஸ் நீங்க ட்ரேட் எடுங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நல்ல ஒரு ஹைல தான் இருக்கா. ஸோ ட்ரேட் எடுக்கும்போது மேக்சிமம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஏன்னா எக்கனாமிக்கலோ வைஸ்லயும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் டஃபா தான் இருக்கான். ஸோ வந்து கேர்ஃபுல்லா இருங்க. அப்பதான் நம்மளால வந்து ஃபர்தரா நமக்கு கேபிட்டல் இருந்தாதான் நம்மளால ட்ரேட் எடுக்க முடியும். ஃபர்தர் கேபிட்டல் இல்லைன்னா நம்மளால மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணி உட்கார்றது ரொம்ப கஷ்டங்க. ஸோ வந்து கேபிட்டலை சர்வ் பண்ணுங்க. ஸோ எனி ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.